தாவேகா வந்து களத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய இது எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தோட பற்றி நம்ம வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தாக்கங்க பெருசாக இல்லை. இருந்தாலும் மக்கள் வந்து அந்த இளைஞர்கள் வந்து அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்க அது வாக்களிப்பாங்க. அதனால வந்து அந்த வெற்றி அதனால எங்களுக்கு இந்த கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ நீங்க வெற்றி பெற்ற சூழ்நிலையில வந்து எந்த மாதிரியான வாக்குறுதியில பொதுமக்கள்கிட்ட முன் வச்சுட்டு வரீங்க? அதான் நான் மக்களிடத்துல வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல முதல்ல சொன்னேன். இந்த ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் குடிசை இல்லாத சட்டமன்ற தொகுதியாக மாற்றுவதற்கு அத்தனை முயற்சிகள், அதான் என்னுடைய ஒரே லட்சியம், முதல் லட்சியம். அதன் பிறகு குடிநீர் பிரச்சனை, சாலை வசதி, அதே போல ஆதிதிராவிடர் மக்களும் பழங்குடி மக்களும் வசிக்கின்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வீட்டு மனை இல்லை, பொது கழிப்பிட வசதி இல்லை. அவங்க 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் தான் நாங்கள் ஒதுங்குறோம் அப்படின்னு சொல்லி பெண்கள்லாம் ரொம்ப ரொம்ப மிக மனவேதனையோட சொல்றாங்க. அதை வந்து கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவதற்கு அதை என்னுடைய லட்சியமா எடுத்துட்டு அதையும் செய்வேன். முந்திரி தொழிற்சாலை வேணும்னு ரொம்ப காலமா கோரிக்கை வச்சிருக்கு. எல்லா முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கூட பேசுனாங்க சட்டமன்றத்தில். ஆனால் அதை இன்னும் அரசாங்கம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரல. அதை கொண்டு வருவதற்கு கண்டிப்பாக நான் முயற்சி செய்வேன். தொடக்கத்திலிருந்தே வந்து இங்கே வந்து திண்டிவனம் தொகுதியில் திமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், தேமுதிக கூட்டணி கட்சியை சேர்ந்த அத்தனை பேருமே ரொம்ப தீவிரமாக தொடக்கத்திலிருந்து இப்போ வரை வந்து ரொம்ப தீவிரமாக தான் செயல்பட்டுருக்கிறாங்க. எல்லா சமுதாய மக்களும் விடுதலை சிறுத்தைகளை நேசிக்கிறார்கள். எல்லா சமுதாய மக்களும் விடுதலை சிறுத்தைகள் இங்கே வெற்றி பெற வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. இப்போ பிரச்சாரம் போகிறீங்க, என்ன மாதிரியான சவால்கள் எதிர்கொள்கிறீங்க? எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை, சவால் அப்படிங்கிறது எதுவும் நான் பார்க்கல. எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது. இந்த தொகுதி மக்கள் வந்து நிறையா தேவைகள், பிரச்சனைகள், கோரிக்கைகள் அப்படிங்கிறது வந்து நிறையா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க.